ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியில் இயற்கை பிரிவுகள்ன்ற ஹெட்டிங்கில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க இயற்கை அமைப்பு பிரிவுகள் வந்து நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க ஜாக்ரஃபி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதோட தொடர்ச்சி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஃபஸ்ட் லெசன்லையும் 6th லெசன்லையும் கவர் ஆகும், சரிங்களா? ஸோ 10th ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்திய இயற்கை அமைப்பு பிரிவுகள் கவர் ஆகும். 6th லெசனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் கவர் ஆகும். ஸோ இந்த 2 ஸ்டாண்டர்டில் இருக்க இயற்கை அமைப்பு பிரிவுகள் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதோட பார்த்தீங்கன்னா நீரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? வடிகால் அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து வடிகால் அமைப்புன்றது பார்த்தீங்கன்னா ஆறுகள்ன்ற ஹெட்டிங்கில் தான் நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம அது பார்க்க போகிறது கிடையாது, சரிங்களா? அது வந்து தனியாகவே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இயற்கை அமைப்பு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் போன வருஷம் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எங்கே இருக்குதோ அதை தேடி நம்ம இந்த ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இதில் அறிமுகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. என்னது? 1956ஆம் ஆண்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்க கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது, ஸோ அது அமைவிடமும் அதோட பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயற்கை அமைப்புகள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமைவிடம்ன்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். ஆனால் நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புவி அமைவிடம்ன்ற ஹெட்டிங் இருக்கும். ஸோ புவி பார்த்திங்கன்னா அதோட அமைவிடம் எங்கே இருக்குது, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாகவே பார்க்கலாம். ஸோ இது இயற்கை அமைப்புகள்ன்றனால இந்தியாவோட இயற்கை அமைப்புகள், தமிழ்நாடோட இயற்கை அமைப்புகள்ன்றனால அதுக்கு முன்னாடி இருக்கிறதை நம்ம சேர்த்து படிச்சுட்டு போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அமைவிடம் மற்றும் பரப்பளவு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை 28 மாநிலங்கள் இருக்கான். ஸோ அதில் தமிழ்நாடும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இது இந்தியாவின் தென்பகுதியில் அமைஞ்சிருக்குதான். இது எங்கே இருக்குது? இந்தியாவோட தென்பகுதியில் அமைஞ்சிருக்குது. ஸோ இதை நிலப்பரப்பு பாருங்கள். இது நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 டேஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 டேஸ் வட அச்சம் வரையிலும். ஸோ இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? வட அச்சம் எவ்வளோ, கிழக்கு தீர்க்கம் எவ்வளோன்றதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ எவ்வளோ இருக்குது? வட அச்சம் பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 டேஸ் முதல் 13 டிகிரி 35 டேஸ் வரை வட அச்சம் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து கிழக்கு தீர்க்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 76 டிகிரி 18 டேஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 டேஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி இருக்குது. ஸோ என்னது? தமிழ்நாடு, சரிங்களா? இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும், ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் கடற்கோடி பகுதிகளாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கிழக்கில் பார்த்திங்கன்னா கோடியக்கரையும், மேற்கில் பார்த்திங்கன்னா ஆனைமலையும். இதெல்லாம் என்னது? தமிழ்நாட்டில், சரிங்களா? தமிழ்நாட்டில் கிழக்கில் பார்த்திங்கன்னா கோடியக்கரையும், மேற்கில் பார்த்திங்கன்னா ஆனைமலையும், வடக்கில் பார்த்திங்கன்னா பழவேற்காடு ஏரியும், தெற்கில் குமரிமுனையும் அமைந்துள்ளன. ஸோ குமரின்றது என்னது? கன்னியாகுமரி, சரிங்களா? ஸோ தெற்கில் என்ன இருக்குது? குமரிமுனை இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பாருங்கள், தமிழகத்தோட பரப்பளவு எவ்வளோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தமிழகத்தோட பரப்பளவு எவ்வளோ? 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஸோ ரொம்ப 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 முக்கியம். தமிழகத்தோட பரப்பளவு எவ்வளோ? 1,30,058 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் 11வது பெரிய மாநிலமாகும். என்னது? இந்தியாவோட 11வது பெரிய மாநிலமாக எது இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. இந்திய பரப்பில் சுமார் 4% இது வந்து கொண்டுள்ளது. என்னது? இந்திய பரப்பில் சுமார் எத்தனை? 4% இது வந்து கொண்டிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும். ஸோ இதோட எல்லைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கிழக்கே வங்காள விரிகுடாவும், மேற்கே கேரளாவும், வடக்கே ஆந்திர பிரதேசமும்,
வடமேற்கே கர்நாடகாவும் தெற்கே இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளன. ஸோ தமிழ்நாட்டின் எல்லைகள் எங்கெங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கிழக்கில் என்ன இருக்குது, மேற்கில் என்ன இருக்குது, வடக்கில் என்ன இருக்குது, வடமேற்கில் என்ன இருக்குன்றத ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தெற்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளன. மன்னார் வளைகுடா மற்றும் பாக்நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையையும் பிரிக்கிறது. ஸோ என்னது? மன்னார் வளைகுடா மற்றும் பாக்நீர் சந்தி எதை பிரிக்குதான்? தமிழ்நாட்டையும் அதாவது தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையையும் பிரிக்குதான். சரிங்களா? தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிறது எது? மன்னார் வளைகுடா மற்றும் பாக்நீர் சந்தி. ஸோ குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 940 கிலோமீட்டர் நீளமுடனும் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குதா? 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா? நீளமான கடற்கரையை எத்தனாவது இடத்துல? 3வது. எதுக்கு அடுத்துனா குஜராத்துக்கு அடுத்து. எத்தனை கிலோமீட்டர்னால் 940 கிலோமீட்டர் நீளமுடன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அரசியல் பிரிவுகள். தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் 13 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. என்னது? தமிழ்நாடுன்றது பேர் மாற்றினதுக்கப்புறம் எத்தனை எத்தனை மாவட்டங்கள் இருந்துச்சுன்னா 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சான். அதுக்கு பிறகு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக மாநிலம் பல முறை மறுசீரமைப்பு வந்து செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள், அதாவது கண்டுபிடித்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்வாக பிரிவுகள் என்னென்ன, அதாவது மாவட்டங்கள், வருவாய் கோட்டங்கள், வட்டங்கள், ஸோ இதெல்லாம் கொடுத்து இது இதோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் அதோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மாவட்டங்கள் எத்தனை இருக்குது, வருவாய் கோட்டங்கள் எத்தனை இருக்குது, வட்டங்கள் எத்தனை இருக்குது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இயற்கை அமைப்பு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்னது அந்த ஹெட்டிங்குள்ளேயே நுழையிறோம். ரொம்ப முக்கியமானது இயற்கை அமைப்பு. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஸோ நல்லா தரவாக படித்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை அமைப்புகளையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் இந்த பாடத்தில் காணலான்னு சொல்லியிருக்காங்க. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. ஸோ தமிழ்நாடு எதில் அமைஞ்சிருக்கா? தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் வந்து அமைஞ்சிருக்குதான். இப்பகுதியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரேட்டேசியஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பகுதி என்ன சொல்கிறாங்க? கிரேட்டேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்ட்வானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எத்தனை மில்லியன்? 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்ட்வானா நிலப்பகுதி. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். கோண்ட்வானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதி தான் என்னதுன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடானது நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள் என 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்புகளை எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க? 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. என்னதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள். இந்திய இயற்கை பிரிவுகளை எத்தனை பிரிவாக பிரிச்சிருந்தாங்க? 6 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை மாவட்ட சுவாமி தோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ளது. ஸோ எங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை? வடக்கு எங்கேருந்து? நீலகிரி முதல் ஸ்டார்ட் ஆகுது, தெற்கு கன்னியாகுமரி மாவட்ட சுவாமி தோப்புல உள்ள மருதமலை வரை நீண்டுள்ளதான். சரிங்களா? ஸோ இந்த மலைத்தொடரின் உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோனா 2000 மீட்டர். ஸோ எவ்வளோ மீட்டர்? 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரைக்கும் கூட இது வந்து வேறுபடலாம். ஸோ இது 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது. ஸோ இதோட பரப்பளவு எவ்வளோ? 2500 மீட்டர். ஸோ இதோட உயரம் பார்த்திங்கன்னா 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர்னு சொல்கிறாங்க. இதோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 சதுர கிலோமீட்டர். இம்மலைத்தொடர் தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய்கள் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மேப் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா மேப்பில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா என்னது? தமிழ்நாடோட மேப்.
ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டதா? என்னது? சென்னையும் நீலகிரியை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை, இந்த 3 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாமே பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் அச்சன் கோவில் கணவாய் ஆகியன இத்தொடரின் முக்கிய கணவாய்களாகும். அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்க முக்கியமான கணவாய்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியம். என்னென்ன கணவாய்கள்னால் பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் அச்சன் கோவில் கணவாய். ஸோ இந்த கணவாய்கள்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கியமான மலைகளாகும். ஸோ மலைகளும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நீலகிரி மலை. நீலகிரி மலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குதான். ஸோ நீலகிரி மலை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் வந்து காணப்படுதான். இம்மலையின் உயரமான சிகரம் எங்கே இருக்கா? தொட்டபெட்டா. சரிங்களா? அதாவது நீலகிரியோட மலையோட உயரமான சிகரம் என்னது? தொட்டபெட்டா. சரிங்களா? இது எத்தனை மீட்டர்னு பாருங்கள், 2637 மீட்டர் ஆகும். சரிங்களா? இதோட உயரம் எவ்வளோ? 2637. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்கள், முக்குருத்தி 2554 மீட்டர் உயரம் கொண்ட மற்றும் ஒரு சிகரமாகும். ஸோ ஃபஸ்ட்டு சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. அது எவ்வளோ மீட்டர் உயரத்தில் இருக்குன்னா 2637 உயரம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்குருத்தி. ஸோ இது எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2554 மீட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஊட்டி, குன்னூர் ஆகியவை இம்மலையில் அமைந்துள்ள முக்கிய மலை வாழிடங்கள் ஆகும். ஸோ இந்த நீலகிரி மலையில் தான் என்ன இருக்குதுன்னா ஊட்டி, குன்னூருன்ற சுற்றுலா தலமும் இருக்குது. சரிங்களா? ஸோ 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் மற்றும் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இங்கு காணப்படுகிறது. ஸோ இங்கே நீலகிரி மலையில் என்னென்ன இருக்கா? 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகளும் மாநில விலங்கான நீலகிரி வரையாடும் இங்கு வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆனைமலை. ஸோ ஆனைமலையில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆனைமலை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லைப்பகுதியில் வந்து இது வந்து பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? என்னது? பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே இருக்குது. பாலக்காட்டு கணவாய் எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. ஆனைமலை பார்த்திங்கன்னா புலிகள் காப்பகம், ஆழியாறு, பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம் போன்றவை இந்த மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மலைப்பகுதியில் என்னென்ன அமைஞ்சிருக்குதுன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இம்மலைப்பகுதியில் ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் பார்த்திங்கன்னா இம்மலையின் அடிவாரத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கான். என்னது? ஆழியாறு டேம்னு சொல்கிறோம்ல, ஆழியாறு டேம், திருமூர்த்தி டேம்னு சொல்லி ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் பார்த்திங்கன்னா எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. என்னென்னா ஆனைமலையில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், பழனிமலை. பழனிமலை பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி ஆகும். என்னது? பழனிமலை எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு பகுதியில் இருக்குது. மற்றவை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. பழனிமலையின் மிக உயரமான சிகரம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தராவ். ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா 2533 மீட்டர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடோட இயற்கை அமைப்புகள் பார்த்திங்கன்னா யூனிட் 9லேயே கவர் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான லெசன்ஸ், நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? வேம்படி. என்னது? வேம்படி சோலை எவ்வளோனா 2555 மீட்டர் இது வந்து உயரமுடையது. சரிங்களா? இதன் இரண்டாவது உயர்ந்த சிகரம் தான் எது? பழனிமலையோட முதல் உயரமான சிகரம் வந்தராவ். இரண்டாவது உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேம்படி சோலை. ஸோ அந்த முதல் 2ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதோட உயரம் பார்த்திங்கன்னா அதுவும் எத்தனை மீட்டருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கடுத்து பாருங்கள், மலை வாழிடமான கொடைக்கானல் பார்த்திங்கன்னா 2150 மீட்டர் பழனிமலையின் தென் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ என்னது? கொடைக்கானல் பார்த்திங்கன்னா எத்தனை மீட்டர் இருக்கா? 2150 மீட்டர். இது பழனிமலையின் தென் மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா?
ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ பழனி மலை வந்து அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஏலக்காய் மலை. ஸோ தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இம்மலைகள் ஏலை மலை என்னது ஏலமலை குன்றுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஏலக்காய் மலைக்கு இன்னொரு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலமலை குன்றுகள். ஏலக்காய் மலைக்கு இன்னொரு பேர் என்னது ஏலமலை குன்றுகள். இது எங்கே இருக்கான்? தென்மேற்கு பகுதியில் இருக்கான். என்னது தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில் இருக்குது. இங்கே அதிகமான ஏலக்காய் பயிரிடப்படுவதால் இந்த பெயர் பெற்றது. சரிங்களா, இந்த மலையில் அதிகமாக ஏலக்காய் பயிரிடுறதுனால இதுக்கு ஏலக்காய் மலைன்ற பேர் வந்துச்சு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், மிளகு மற்றும் காஃபி ஆகியன இம்மலைப்பகுதியில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மலையில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் என்னது? மிளகு மற்றும் காஃபி, ஏலக்காயும் பயிரிடுவாங்க. சரிங்களா, ஸோ இவை பார்த்திங்கன்னா வடமேற்கில் ஆனைமலையோடும், வடகிழக்கில் பழனி மலையோடும், தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் இணைகின்றன. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வடமேற்கில் ஆனைமலையோடும், வடகிழக்கில் பழனி மலையோடும், தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் இணைகின்றன. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா, நம்ம அங்கே பார்த்ததே தான் அங்கே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சிகரங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு அதோட உயரம் பார்த்திங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கொடுத்து கேட்கலாம். பாக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணவே கூடாது. சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் இதெல்லாம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், தொட்டபெட்டா எவ்வளோ இருக்குது? தொட்டபெட்டான்னு பார்த்தீங்கன்னா 2637 மீட்டர் இருக்குது. முக்குருத்தி எவ்வளோ இருக்குன்னா 2554 மீட்டர் இருக்குது. சரிங்களா, வேம்படி சோலை எவ்வளோ இருக்குன்னா 2555 மீட்டர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை எவ்வளோ இருக்குன்னா 2234 மீட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டை மலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 2019 மீட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகாசுரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1918. ஸோ இதில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள்னு கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனில் 3 வந்து மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கும். மீதி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு இதில் இருக்கிறதாவது எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நான் நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் ஆகும். ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு நோக்கிய நீட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை இந்த மலையில் தான் காணப்படுதான். எங்கே? வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகளில் தான் காணப்படுதான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமஸான சுற்றுலாத்தலங்கள். சுருளி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சிலாம் ஃபேமஸான சுற்றுலாத்தலங்கள். ஸோ இந்த மலையோட தெற்கு சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம். சரிங்களா, என்னது ஸ்ரீவில்லிபுத்தூரில் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கான். ஸோ அணில் சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியம். எங்கே? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள் இப்பகுதியில் வந்து உருவாகுதான். என்னது? வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள். சரிங்களா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள் எங்கே இருக்குதா? இந்த பகுதியில் இருக்குதா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்கள், பொதிகை மலை. ஸோ இம்மலையின் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. ஸோ இந்த மலையோட பெரும் பகுதி என்னது? பொதிகை மலையோட பெரும் பகுதி எங்கே இருக்கா? திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதன் தென் சரிவு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கான். சிவஜோதி, பார்வத, அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் இவை வந்து அழைக்கப்படுகிறது. ஸோ பொதிகை மலையோட வேறு பெயர்கள் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, என்னென்ன பேருனா சிவஜோதி, பர்வத, அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம். சரிங்களா, அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை உயிர் பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்கிறது. இப்பகுதி வளமான பசுமை மாறா காடுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பழமையான கோயில்கள் ஆகியவற்றுக்கு புகழ்பெற்றதாக விளங்குதான். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இப்பகுதியில் அமைந்துள்ளது. எனது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. அடுத்து பாருங்கள், மகேந்திரகிரி மலைக்குன்றுகள்.
இம்மலைத்தொடர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் எல்லை பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் அமைந்திருக்குது. மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதன் சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1645 மீட்டர் ஆகும். மகேந்திரகிரி மலைக்குன்றுகளோட சராசரி உயரம் எவ்வளோ? 1645 மீட்டர். அடுத்து பாருங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன மலைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? மேற்கு தொடர்ச்சி மலையை போலன்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற மலைக்குன்றுகளாகும். மேற்கு தொடர்ச்சி மலைன்றது ஒரு தொடர்ச்சி மலை, சரிங்களா? ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைன்றது ஒரு தொடர்ச்சியற்ற மலைக்குன்றுகளாகும். இந்த மலையானது பார்த்திங்கன்னா பல இடங்களில் வங்காள கடலில் கலக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. எந்த கடல்? வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் ஆறுகளால் இது பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 1100 மீட்டர் முதல் 1600 மீட்டர் வரை இது மாறுபடுதான். இக்குன்றுகள் பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்கின்றன. இந்த மலையை இதோட பிரிக்குதான், பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்குதான். ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சை மலை ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகள். இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னது? ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான மலைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவைகள் மாநிலத்தின் வட மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கான். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா இந்த மாநிலத்தோட, அதாவது தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களில் இது அமைஞ்சிருக்குது. அடுத்து நம்ம இதோட மலைகள் பற்றி பார்ப்போமா? கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஃபஸ்ட் மலை என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வாது மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியான இம்மலைகள் எங்கே இருக்கா? திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இது பரவி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலை இவ்விரண்டு மாவட்டங்களையும் பிரிக்குதான். சரிங்களா? இந்த 2 மாவட்டங்களையும் இது பிரிக்குதான். சுமார் 1100 முதல் 1150 மீட்டர் உயரம் கொண்ட பல்வேறு சிகரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கான். சரிங்களா? எவ்வளோ? 1100 முதல் 1150 மீட்டர் உயரம் கொண்ட பல்வேறு சிகரங்கள் இந்த மலையில் அமைஞ்சிருக்குதான். இந்த மலையோட மிக உயரமான சிகரம் பார்த்திங்கன்னா மேல்பட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜவ்வாது மலையின் பல பகுதிகள் பார்த்திங்கன்னா நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது. எனது ஜவ்வாது பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலையின் பல பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பல்வேறு பழமரங்கள், மருத்துவ மூலிகைகள் மற்றும் சந்தன மரங்கள் போன்றவற்றிற்கு இப்பகுதி பெயர் பெற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்டவிரோத மரம் வெட்டுதலால் தற்பொழுது இப்பகுதியில் பார்த்திங்கன்னா சந்தன மரங்கள் அழிஞ்சிக்கிட்டு வர்றதா சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சட்டத்திற்கு விரோதமாக சில பேர் சந்தன மரங்களை வெட்டி கடத்துறதுனால சந்தன மரங்கள் பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது. சந்தன மரங்கள் எங்கே இருக்கா? ஜவ்வாது மலையில். அடுத்து பாருங்கள் கல்வராயன் மலை. கல்வராயன் என்ற சொல் பார்த்திங்கன்னா தற்போதுள்ள பழங்குடியினரின் பண்டைய கால பெயரான கரலர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கான். தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கிய மலையாக எது இருக்குதா? இந்த கல்வராயன் மலை தான் இருக்கான். இம்மலை பார்த்திங்கன்னா ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் ஆற்று வடிநில பகுதியை பிரிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்மலைத்தொடரின் உயரம் பார்த்திங்கன்னா 600 மீட்டர். 600 மீட்டர் முதல் 1220 மீட்டர் வரை இது காணப்படுதான். இது ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலையை பாருங்கள் 1200 முதல் 1620 மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலைத்தொடர் எங்கே? சேலம் நகருக்கு அருகே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலைத்தொடரின் பெயரானது உள்ளூர் தெய்வமான சேர்வராயன் என்ற பெயரிலிருந்து வந்ததாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கில் கொடுத்துருக்க, அதாவது இந்த லெசனில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம்தான். இந்த பாயிண்ட்டு தான் முக்கியம் இல்லை, இந்த பாயிண்ட்டு முக்கியம்னு சொல்லி எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது, எல்லாமே படிச்சிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் இவற்றில் அமைந்துள்ள 1620 மீட்டர் உயரம் கொண்ட சோலைக்கரடி என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது? சோலைக்கரடி. இது எவ்வளோ உயரம் இருக்கா? 1620 மீட்டர் உயரம் இருக்கான். இதை பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு பார்த்திங்கன்னா மலைவாழிடம் இம்மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கான். ஏற்காடு என்னன்னு சொல்கிறாங்க? ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. இது இதில் இருக்குது, எந்த மலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன். அடுத்து பாருங்கள், இங்குள்ள சேர்வராயன் கோவில் இப்பகுதியின் உயரமான பகுதியாகும். ஸோ இந்த பகுதி, அதாவது சேர்வராயன் மலையோட உயரமான பகுதி எது? சேர்வராயன் கோவில்னு ஒன்று இருக்குது. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1623 மீட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் லைன் பை லைனாக நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாடத்தை படிக்காமல் யாருமே தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு அதோட உயரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்னு பாருங்கள், சேர்வராயன் மலை. ஸோ சேர்வராயன் மலை பார்த்திங்கன்னா எத்தனை மீட்டர் உயரம் இருக்குன்னா 1623 மீட்டர் உயரம் இருக்குது. பழனிமலை. சரிங்களா? அதுதான் பழமலைன்னு கொடுத்துருக்காங்க. பழனிமலை பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் உயரம் இருக்குது. உருகமலை பார்த்திங்கன்னா 1486 மீட்டர் உயரம் இருக்குது. குட்டிராயன் பார்த்திங்கன்னா 1395 மீட்டர் உயரம் இருக்குது. முகனூர் பார்த்திங்கன்னா 1279 மீட்டர் உயரம் இருக்குது. வலசமலை பார்த்திங்கன்னா 1034 மீட்டர் உயரம் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். எதை படிக்கிறீங்களோ இல்லையோ பாக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஸோ அடுத்து பாருங்கள், கொல்லிமலை. ஸோ கொல்லிமலை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடர் தான் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலை. இது சுமார் 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஸோ கொல்லிமலை எத்தனை? 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 1300 மீட்டர் உயரம் கொண்ட இது பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடரானது தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் மலை எதுன்னு கேட்கலாம், கொல்லிமலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில் இந்த மலைத்தொடரில் அமைந்துள்ள முக்கியமான புனித தலம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? அரப்பளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள முக்கியமான மலைத்தொடர் எது? சரிங்களா? அந்த புனித கோவில் அமைந்துள்ள முக்கியமான மலைத்தொடர் இந்த கொல்லிமலை. சரிங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பிற பகுதிகளை ஒப்பிடுகையில் இங்கு பசுமை மாறா காடுகள் அல்லது சோலை காடுகள் அதிகம் காணப்படுது. சரிங்களா? மற்ற மலைகளை காட்டிலும் இந்த மலையில் பார்த்திங்கன்னா பசுமை மாறா காடுகளும் சோலை காடுகளும் அதிகம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்ன பயிரிடுறாங்கன்னு பாருங்கள். காஃபி தோட்டங்கள், பழங்கள், பூக்கள் மற்றும் சவுக்கு பண்ணைகள் இம்மலைப்பகுதியில் காணப்படுகின்றன. ஸோ என்னென்ன பகுதிகள்லாம் இங்கே காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா காஃபி தோட்டங்கள், பழங்கள், பூக்கள் மற்றும் சவுக்கு பண்ணைகள் இந்த மலைப்பகுதியில் வந்து காணப்படுதான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பச்சை மலை. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா உயரம் குறைந்த குன்று தொடராக இது வந்து காணப்படுது. ஸோ எங்கெங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. என்னதுன்னா குறைந்த குன்று தொடராக இது வந்து காணப்படுது. தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா பச்சை என்பது பசுமையே குறிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்மலைகளில் காணப்படும் தாவரங்கள் மற்ற பகுதியை விட பசுமையாக காணப்படுவதால் இதை பச்சை மலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன எப்படி பேர் வந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசுமை மாறா காடுகள். சரிங்களா? பசுமையான அதிகமான காடுகள் வந்து இங்கே காணப்படுவதனால இதை வந்து பச்சை மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஒரு குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருளாக இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். என்னது? இந்த மலையில் பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ மலைகள் அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மருதமலை, வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலைன்ற மாவட்டம் அமைந்திருக்கு. தருமபுரியில் பார்த்திங்கன்னா தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலைன்னு சொல்லி இருக்குது. திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா பழனிமலை மற்றும் கொடைக்கானல் இருக்குது. ஈரோட்டில் பார்த்திங்கன்னா சென்னிமலை மற்றும் சிவன்மலை இருக்குது. வேலூரில் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை இருக்குது. நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா கொல்லிமலை, சேலமில் பார்த்திங்கன்னா சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா கல்வராயன், விழுப்புரமில் செஞ்சிமலை, பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா பச்சைமலை, கன்னியாகுமரியில் மருதவாள் மலை, திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை இருக்குது. நீலகிரியில் பார்த்திங்கன்னா நீலகிரி மலை இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியம் அந்த பாக்ஸ்.
அதுக்கப்புறம் பாருங்கள் பீடபூமிகள். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கு. ஸோ பீடபூமி எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில் இருக்குது. அது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குமா. சரிங்களா? பீடபூமி எப்படி இருக்குமா? முக்கோண வடிவத்தில் இருக்குமா. எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுன்னா 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமஹால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. என்னது? தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் என்ன அமைந்திருக்குதுன்னா பாரமஹால் பீடபூமி அமைஞ்சிருக்குது. ஸோ இது எந்த ஊரை சேர்ந்ததுன்னா மைசூரோட ஒரு பகுதி. சரிங்களா? மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி தான் இந்த பாரமஹால் பீடபூமி. இதன் உயரம் பார்த்திங்கன்னா சுமார் 350. இதன் உயரம் பார்த்திங்கன்னா 350 மீட்டர் முதல் 710 மீட்டர் வரை இது வந்து காணப்படுதான். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த பீடபூமியில் பார்த்திங்கன்னா தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த பீடபூமியில் என்னென்ன மாவட்டம் இருக்குது? தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. என்னது? கோயம்புத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதன் உயரம் பார்த்திங்கன்னா 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை இது வந்து வேறுபடுதான். சரிங்களா? இதன் உயரம் பார்த்திங்கன்னா 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை இது வந்து வேறுபடுது. இந்த பீடபூமி பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மோயர் ஆறு இப்பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்குதான். என்னது? மோயர் ஆறு இப்பீடபூமி எதிலிருந்து பிரிக்குதான்? மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்குதான். அதுக்கடுத்து பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் பார்த்திங்கன்னா இந்த பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளனன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், நீலகிரி பகுதிகளில் பல மலையிடை பீடபூமிகள் காணப்படுதான். இதில் சிகூர் பீடபூமி அவற்றில் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? நீலகிரியில் பார்த்திங்கன்னா பல மலையிடை பீடபூமி, அதாவது சிகூர் பீடபூமி. சரிங்களா? சிகூர் பீடபூமி என்ற ஒரு மலையிடை பீடபூமி காணப்படுது. இதில் முக்கியமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் காணப்படுதான். இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீண்டுள்ளது. என்னது? மதுரை பீடபூமி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரம் வரைக்கும் நீண்டு இருக்குதான். வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதியில் இது வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே இருக்கா? வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதியில் இது வந்து அமைஞ்சிருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், சமவெளிகள். சரிங்களா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்துட்டோம், பீடபூமி பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா சமவெளிகள். ஸோ தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று உள்நாட்டு சமவெளிகள், இன்னொன்று கடற்கரை சமவெளிகள். ஸோ இங்கே பாருங்கள், பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்குகிறது. ஸோ உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கும் ஆறுகள் என்னென்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டில் உள்ள வளமான சமவெளிகளில் ஒன்றாகும். காவிரி சமவெளியானது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பரவி இருக்கான். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி, அதாவது சோழர்களின் நிலம்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? சோழமண்டல சமவெளின்றது சோழர்களோட நிலத்தை சொல்லுவோம். ஸோ அதைத்தான் என்னது சோழமண்டல சமவெளின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? இச்சமவெளியானது சென்னை முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரை இது வந்து நீண்டி பரவி இருக்கான். இந்த சமவெளி பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னது? வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் இந்த சமவெளி வந்து உருவாகுது. ஸோ சில இடங்களில் இவை பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் உயரத்திற்கும் அதிகமான அகலத்துடன் இது வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அது தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது டைம் இருந்தால் இதை வந்து பாருங்கள், எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குன்றது அந்த மேப் படி நீங்கள் போட்டு ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்டில் ஈஸியாக செட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மேப் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு உயரமான கடற்கரை என்றாலும் சில பகுதிகள் கடலில் மூழ்கியுள்ளன. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா
கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுகிறது. என்னது? ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகளை என்னன்னு சொல்கிறோம்? தேரின்ற பேரால் தான் அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுது. ஸோ எங்கே காணப்படுது? மன்னார் வளைகுடாவில் தான் பவளப்பாறைகள் காணப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடற்கரைகள். ஸோ கடற்கரைகளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வங்காள விரிகுடா கடலையொட்டிய சோழமண்டல கடற்கரை பல அழகான மற்றும் சிறப்பு வாய்ந்த கடற்கரைகளை கொண்டுள்ளன. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தங்கமணல் கடற்கரை பகுதியில் பனைமரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக காணப்படுகின்றன. எங்கன்னு பார்த்திங்கன்னா தங்கமணல் கடற்கரை பகுதிகளில் தான். சரிங்களா? என்ன இருக்குது? பனைமரமும் சவுக்கு தோப்பும் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சென்னையின் மெரினா மற்றும் எலியட் கடற்கரைகளும் கோவளம்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. மற்றும் வெள்ளி கடற்கரை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. ஸோ வெள்ளி கடற்கரை ஆகியவை புகழ்பெற்ற தமிழக கடற்கரைகளாகும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் முடியுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வடிகால் அமைப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா ஆறுகள்ன்ற ஹெட்டிங்கில் தான் நம்ம படிப்போம். ஸோ இது நீங்கள் கடற்கரைகள் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தான் தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள் முடியுது. ஸோ இந்த வீடியோவோட நமக்கு என்னதுன்னா இயற்கை அமைப்பு பிரிவுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புவி அமைவிடம் பார்ப்போம். சரிங்களா? புவி அமைவிடம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துட்டோன்னா நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரா TNPSC அகாடமி.